சமீபத்தில் ரேண்டமாக யூடியூப் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ வந்து நம்ம கண்ணில் பட்டுது சஜஷனில். சரி என்னதான் அந்த வீடியோன்ட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா ஆந்திராக்கார தம்பி ஒருத்தர் வந்து ஆக்டிங்கை பற்றி உணர்ச்சி பொங்க பேசிகிட்டு இருந்தாப்புல. சரி என்னதான் சொல்கிறாருன்னு பார்த்தா, ரொம்ப உடம்பை வருத்திக்கிட்டு மேக்கப் லேயராக போட்டுக்கிட்டு அப்படிலாம் நடித்தா தான் ஆக்டிங்னு கிடையாது, கெட்டப்பை மாற்றி நடித்தா தான் ஆக்டிங்னு கிடையாது, உடம்பெல்லாம் எழுதி வச்சுக்கிட்டு என்னென்னமோ புதுசாக கேரக்டரைசேஷன் பண்ணுறேன் அப்படின்னு நடித்தா மட்டும் ஆக்டிங் கிடையாது, அது இதுன்ட்டு நிறைய பாயிண்ட்லாம் சொன்னாப்புல. சரி இதெல்லாம் இவர் பேசுகிறாரு, இவர் யாரை வந்து பெஸ்ட் ஆக்டர்னு முன்னிறுத்துறாரு அப்படின்னு பார்த்தா చిరంజీవి. చిరంజీవి ఇండియాలోనే బెస్ట్ యాక్టర్. 40 ఏళ్లలో ఆయన Kamal Haasan is a great creative genius, but he is not a great actor. Chiranjeevi is the greatest actor this country has ever. ஒரு பிரச்சனை அவனுக்கு நீ நல்ல மனநல மருத்துவரை பாரு டேய். చిరంజీవి ఈ మధ్య కాలంలో తీస్తున్న సినిమాలు రిలీజ్ అయిన 4 రోజుల తర్వాత ఎవరికైనా గుర్తుంటున్నాయి అసలు? அவ்வளவு வெக்கமா இருந்தா எங்கேயாவது போய் வெஸ்ட குடிச்சிட்டு செத்து போங்க. இதுக்கு என்ன இது ஒரு பெரிய இது. கமலஹாசன் கூட பார்த்தீங்கன்னா டைரக்ட் பண்ணுவார், நடிப்பார், அதெல்லாம் கூட மேட்ரு கிடையாது. நான் சொல்கிற பாயிண்ட் என்னன்னா ஆக்டிங் அண்ட் பெர்ஃபார்மன்ஸு, எமோஷ்னலாக ஆடியன்ஸை கனெக்ட் பண்ணுறதுல சிரஞ்சீவியெல்லாம் அடிச்சிக்கவே முடியாது. தி பெஸ்ட் ஆக்டர் இந்த வேர்ல்டுன்ட்டு தம்பி போட்டுக்கிட்டு என்னென்னமோ சொல்லி போயிட்டுருக்காரு. சரி அவர் சிரஞ்சீவி ஃபேன் போல் ஏதோ அவர் வாயை அவர் உருட்டு ஏதோ சொல்லிட்டு போகிறாருன்னு கூட விட்டுறலாம். ஆனால் சிரஞ்சீவியை பெஸ்ட் ஆக்டர்னு காட்டுறதுக்காக சொல்கிறதுக்காக மற்ற ஆக்டர்லாம் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து சொன்னார் பார்த்தீங்களா. அதில் யாரெல்லாம் அவர் சொல்லியிருந்தாருன்னா விக்ரமை காமிச்சிருந்தாரு, சூர்யாவை காமிச்சிருந்தாரு, ஏன் கமலே கூட ஒன்றும் கிடையாது சிரஞ்சீவி முன்னாடி அப்படிங்கிறதெல்லாம். என்னடா புத்தாட்டது ஏண்டா சிரஞ்சீவி பெஸ்ட் ஆக்டரான்னு கேட்டிங்கன்னா பெஸ்ட் ஆக்டர்லாம் சொல்ல முடியாது. அவர் ஒரு பெஸ்ட் என்டர்டெய்னராக இருந்தார். அதுவும் எப்போனா அவருடைய பீக் பீரியடில், அதாவது சிரஞ்சீவியோட பீக் பீரியடுங்கிறது 90s to 2007 வரைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த டைமில் சிரஞ்சீவி அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது தெலுங்கு சினிமாவில். இஸ் த அண்டர்ஸ்பியூட்டட் கிங் அப்படின்னே சொல்லலாம். என்னதான் ஆக்டிங் ஸ்கில்ஸ் லிமிட்டடாக இருந்தாலுமே ஆடியன்ஸை என்டர்டெயின் பண்ணுறது எப்படிங்கிற சூட்சமத்தை நல்லாவே தெரிஞ்சு வச்சுருந்தாரு சிரஞ்சீவி. உதாரணத்துக்கு டான்ஸு, ஃபைட்டு, காமெடி, ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸுன்ட்டு அந்த டைமில் சிரஞ்சீவி கிட்ட கூட யாராலும் வர முடியல. அப்பேற்பட்ட ஒரு பீக்கு எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா 1992 அவர் நடித்த ஆபத் பாந்தவடு அப்படிங்கிற படத்துக்கு 1 கோடி ரூபாய் சம்பளம் பார்த்தீங்கன்னா வாங்கியிருந்தார் சிரஞ்சீவி. அப்போ தமிழ் சினிமாவில் ரஜினி, கமல் கூட அந்த சேலரியை வாங்கலை. ஏன் ஹிந்தியில் அமிதாப் பச்சன் கூட 1 கோடி ரூபாய் வாங்கலை. த ஃபஸ்ட்டு இந்தியன் ஆக்டர் டு ஏர்ன் 1 crore அப்படிங்கிற அந்த சாதனையை வந்து பண்ணியிருந்தார் சிரஞ்சீவி. அதே காலகட்டத்தில் சிரஞ்சீவியோட இன்னொரு படமான கரண மகடு அப்படிங்கிற படம், ஆக்சுவலாக அந்த பங்கார கோடி பெட்டு அந்த சாங்கு கூட செம்ம ஃபேமஸாக இருந்திருக்கும், நீங்கள் எல்லாருமே கேட்டிருப்பீங்க. அந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டர் ஷேர் மட்டுமே கிட்டத்தட்ட 10 கோடி ரூபாய் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காரு சிரஞ்சீவி. ஆக்சுவலாக இன்றைக்கி இருக்கிற மாதிரியான சினிமா மார்க்கெட் வந்து 90s கிடையாது. அப்போ டோட்டலாக வேறு மாதிரி இருந்தது. அந்த காலகட்டத்திலேயே, அதாவது அப்போ பெரிய ஹீரோ நடிக்கிற படங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கோடியிலேருந்து 10 கோடி கலெக்ஷன் பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்கும். அந்த காலகட்டத்தில் ஷேர் மட்டுமே 10 கோடி கொடுக்குறாருன்னா எந்த அளவுக்கு ஒரு சாதனை வந்து பண்ணியிருக்காரு சிரஞ்சீவி. இப்படி யாருமே தொட முடியாத அளவுக்கு தெலுங்கு சினிமாவில் பயங்கர பீக்கில் இருந்த மெகாஸ்டார் சிரஞ்சீவிக்கு யாரோ ஐடியா கொடுத்துட்டாங்க போல இருக்கு. சினிமாவில் நீங்கள் தானே டாப்பு, உங்ககிட்ட கூட வர முடியாது யாராலையும், இந்த சாதனை நீங்கள் ஏன் அரசியலில் பண்ண முடியாது, நீங்கள் வாங்கினே, நீங்கள் தானே அடுத்த சிஎம் அப்படின்னு சொல்லிட்டாங்க போல். அதையும் ஒரு நம்பிட்டார். அதனால் சினிமாவுக்கு பெரிய பிரேக்காக விட்டுட்டு 2009 அரசியலுங்கிற கோதாவில் குதிச்சார். தமிழ்நாட்டில் எப்படி எம்ஜிஆர், ஆந்திராவில் எப்படி என்டிஆர் கட்சி ஆரம்பித்து தேர்தலே சிஎம் ஆகி ஆட்சியை பிடிச்சாங்களோ அதே மாதிரி நானும் பண்ணி காட்டுறேன்டான்னு வந்த சிரஞ்சீவிக்கு மிகப்பெரிய பல்பு தான் கிடச்சிது பாலிடிக்ஸில். இதுக்கப்புறம் நமக்கு பாலிடிக்ஸே வேணாடா சாமின்ட்டு எண்டு கார்டு போட்டு 2017 சினிமாவுக்கே ரிட்டர்ன் ஆகிட்டாப்புல சிரஞ்சீவி. ஆனால் சினிமா நாளுக்கு நாள் அப்டேட் ஆகுது. சினிமா பார்க்குற ஆடியன்ஸோடைய டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுது. அப்படிங்கிற அந்த விஷயத்தை கொஞ்சம் கூட அக்செப்ட் பண்ணிக்காமல் 2090s காலகட்டத்திலலாம் எப்படி மாஸ் யூத் சென்ட்ரிக்கான மாஸ் ரோல்ஸ்லாம் எடுத்து கேரக்டர்லாம் பண்ணாரோ அதே மாதிரி தான் நான் இப்போவும் பண்ணுவேன், என்னை வந்து நான் இன்னுமே ஒரு 30 வயசு இளைஞன் மாதிரி தான் காமிச்சிப்பேன் அப்படின்ட்டு அடமெண்ட்டாக பார்த்தீங்கன்னா சிரஞ்சீவி படங்கள்லாம் நடிச்சிட்டு இருக்காரு தொடர்ந்து. 70 வயசாகிற சிரஞ்சீவி தன்னையை விட பல மடங்கு வயசு கம்மியாக இருக்கிற ஹீரோயின்களாக பார்த்து ஜோடியாக போட்டு அவங்க கூட லவ் ட்ராக் பண்ணுறது, டூயட் பாடுறது, லவ்லேயே பார்த்தீங்கன்னா கிரிஞ்சு காமெடி பண்ணுறது, தன்னையை யூத்துன்னு காமிச்சிக்கிறதுக்காக பல வெரைட்டி ஆஃப் மேனரிசம் பண்ணுறேன்ட்டு ஆடியன்ஸை போட்டு கொலையாக கொள்றதுன்ட்டு ஏகப்பட்ட வேலை பண்ணிட்டு இருக்காரு. இவர் என்னதான் தன்னை யூத்தாக காமிச்சிக்கிறதுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பண்ணாலும் ஆன் ஸ்க்ரீனில் அவரை பார்க்கும்போதே நல்லா தெரியுது அவருக்கு வயசாயிடுச்சு அப்படிங்கிறது.
ஏன் பாலகிருஷ்ணா பண்ணாத கிரிஞ்சா? அவரே பயங்கரமான ட்ரோல் மெட்டீரியல் தான். ஆனால் பாலகிருஷ்ணா பண்ணுற படங்கள் எல்லாம் இன்றைக்கி கரண்ட் ஜென்ரேஷன் பார்க்குற மாதிரி இருக்குது. என்னதான் மாஸ் பண்ணுறான்னு கிரிஞ்சு பண்ணாலுமே இன்றைக்கி ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரியான படங்கள் பண்ணுறாரு. எல்லாத்தையும் விட அவர் வயசுக்கு ஏற்ற மாதிரி ரோல் எடுத்து அதில் மாஸ் காட்டுறேன்னு கிரிஞ்சு பண்ணுறாரு. என்னதான் அது ட்ரோல் மெட்டீரியல் ஆனாலும் படங்கள் வரிசையாக ஓடுது. ஆடியன்ஸுக்குமே பாலையா பண்ணுற கிரிஞ்சை கூட பார்த்துடலாம், சிரஞ்சீவி கிரிஞ்சை தான் பார்க்க முடியல அப்படிங்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து கணிப்பு சொல்லுது. சரி, அவருடைய லாங்குவேஜ், அவருடைய இஷ்டம், அவரை யூத்தாக காமிச்சிக்கிறாரோ கிரிஞ்சு பண்ணுறாரோ அதெல்லாம் அவருடைய விருப்பம்னு விட்டுறலாமே. ஆனால் நம்ம தமிழில் பார்த்து ரசித்த பல வெற்றி படங்களை மலையாளத்தில் பார்த்து ரசித்த படங்களெல்லாம் ரீமேக் பண்ணுறங்கிற பேரில் ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா போட்டு கொலையாக கொண்டுகிட்டு இருக்காரு. அதாவது பாலிடிக்ஸில் செம்ம மொக்க வாங்கிட்டு 10 வருஷம் கேப் விட்டு 2017 ரிட்டர்ன் ஆனார்ல, அந்த ரிட்டர்ன் ஆன படமே பார்த்தீங்கன்னா ரீமேக் படம் தான். 2014 விஜய் நடிப்பில் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆன கத்தி படத்தை தான் பார்த்தீங்கன்னா கைதி நம்பர் 150ங்கிற பேரில் ரீமேக் பண்ணாங்க தெலுங்கில். கத்தி படத்துடைய அந்த கோர் சாராம்சத்தையே கொலை பண்ணி வழக்கமான தெலுங்கு கமர்ஷியல் மாஸ் மசாலா கிரிஞ்சு தான் பார்த்தீங்கன்னா கைதி நம்பர் 150 எடுத்து வச்சுருப்பாங்க. இதை தாண்டி இந்த படத்தை பற்றி பாசிட்டிவாக சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஆனாலுமே இந்த கைதி நம்பர் 150 தெலுங்குலேயும் ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆச்சு. அதுக்கு காரணம் சிரஞ்சீவி பாலிடிக்ஸ் போனதுக்கப்புறமா ஒரு 10 வருஷம் கேப் விட்டு மறுபடியும் நடிக்க வர போகிற படம். கத்தி படத்தையும் பார்த்தீங்கன்னா 2014 தெலுங்கு ஆடியன்ஸும் நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டில் சிரஞ்சீவி எப்படி பண்ண போகிறாரு, சிரஞ்சீவிக்கு இது ஒரு கம்பேக் படமாக வர வருது அப்படிங்கிறதுக்காகவே சிரஞ்சீவி ஃபேன்ஸ் மட்டும் இல்லாமல் எல்லா ஃபேன்ஸுமே இந்த படத்தை பயங்கரமாக எதிர்பார்த்தாங்க, வந்து பார்த்தாங்க. அதனால தான் இந்த படம் ஹிட் ஆச்சே தவிர இந்த படம் நல்லா இருந்தது அதனால தான் ஹிட் ஆச்சுன்னுலாம் சொல்ல முடியாது. சரி, இந்த படம் தான் வழக்கமான தெலுங்கு படம் மாதிரி எதோ எடுத்துட்டாங்க கிரிஞ்சா. ஆனால் படத்தோடைய மேக்கிங்காச்சும் நல்லா இருக்குமானா கைதி நம்பர் 150 பார்த்தவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். கத்தி படத்தை கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா இந்த படம் மேட்சே பண்ணல. மேக்கிங்கும் நல்லா இருக்காது, ஆக்டிங்கும் நல்லா இருக்காது. அனிருத்தோடைய மியூசிக் தமிழில் எப்படி இருக்கும்னு எல்லாருக்குமே தெரியும். அதெல்லாம் கொஞ்சம் கூட டிஎஸ்பியால் மேட்ச் பண்ணவே முடியல. சாங்கும் குப்பை, தீம் மியூசிக்னு ஒன்று போட்டு வச்சுருப்பாரு. அந்த கொடுமையெல்லாம் சொல்லணுமே. இன்னொரு கொடுமைலாம் இருக்குது, அதெல்லாம் தெலுங்கு சினிமாவில் மட்டும்தான் நடக்கும்னு சொல்லுவாங்க. நடந்தும் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு அப்பா நடிகர் வந்து ஹீரோவாக நடிக்கிறார் ஒரு படத்தில், அவருக்கு ஜோடியாக ஒரு நடிகை நடிப்பாங்கல்ல, அதே நடிகை அவருடைய மகன் ஹீரோவாக நடிக்கிற அதே படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஹீரோயினாக நடிச்சிருப்பாங்க. இது மாதிரி நிறைய படங்களில் நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. சிரஞ்சீவி விஷயத்தில் அது அப்படியே உல்ட்டா. ஏன்னா அவங்க பையன் ராம் சரண் கூட சேர்ந்து நிறைய படத்தில் காஜல் அகர்வால் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஜோடியாக நடிச்சிருக்காங்க, டூயட்லாம் பாடியிருக்காங்க. அதே காஜல் அகர்வால் தான் இந்த கைதி நம்பர் 150ல் சிரஞ்சீவிக்கும் ஜோடி. சிரஞ்சீவி கூடயும் சேர்ந்து லவ் ட்ராக்கு, டூயட்டு எல்லாமே இதுலேயும் பண்ணியிருக்காங்க. சரி, இதை கூட விட்டுறலாம், இதை தெலுங்கு கமர்ஷியல் படத்தில் இதெல்லாம் சகஜமாப்பா அப்படின்ட்டு. ஆனால் அந்த கைதி நம்பர் 150ல் ஒரு சாங் ஒன்று வரும், அம்முடோ லெட்ஸ் டூ கும்முடோன்ட்டு கிளைமேக்ஸுக்கு முன்னாடி. அந்த சாங்கில் பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய ப்ரொடியூசர் வந்து ராம் சரண் தான் ப்ரொடியூஸ் பண்ணார். அதனால் பையன் வேறல்ல, ஸோ பையனும் அப்பாவும் சேர்ந்து ஆடினா நல்லாயிருக்கும்னு ஃபீல் பண்ணியிருப்பாங்க போல். ஒரு கேமியோ அப்பேரன்ஸ் மாதிரி அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா ராம் சரண் வந்து ஒரு இடத்துல வருவார். அவரும் இவரும் சேர்ந்து டான்ஸ் ஆடுறத விட பிரச்சனை இல்லை, அப்பா பையன்ட்டு. ஆனால் ஒரு ஷாட்டில் பார்த்தீங்கன்னா காஜல் அகர்வாலை சென்டராக நிற்க வச்சுட்டு இந்த பக்கம் சிரஞ்சீவியும் அந்த பக்கம் ராம் சரணும் டான்ஸ் ஆடுவாங்க. என்னடா சொல்ல வரீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏதோ தொடர்பு இருக்குமோ என்ற சந்தேகம் எல்லோருக்கும் ஏற்பட்டிருக்கிறது. இதை தான் சொல்கிறோம் டிப்பிக்கல் தெலுங்கு சினிமா திங்ஸ்ன்ட்டு. இது தெலுங்கு சினிமாவில் மட்டும் இல்லை, பாலிவுட்லேயுமே இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. அதெல்லாம் பின்னாடி பார்ப்போம். அப்புறம் இந்த கைதி நம்பர் 115 மட்டும் கிடையாது, நம்ம மோகன்லால் நடித்த லூசிஃபர் படத்தை ரீமேக் பண்ணுறேன்ட்டு காட்ஃபாதருங்கிற பேரில் 2022 பார்த்தீங்கன்னா செம்ம கிரிஞ்சை போட்டு வச்சுருந்தாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா பாலிவுட்லேருந்து சல்மான் கானை கூப்பிட்டு வந்து படத்தில் ஒரு கேரக்டர் கொடுத்து நடிக்க வச்சிட்டா இது பேன் இண்டியா படம் ஆகிடும், பாலிவுட் மார்க்கெட்டையும் சேர்த்து பிடிச்சிடலான்னு ஒரு கணக்கு போட்டு பண்ணாங்க பாருங்கள். இது மட்டுமா, அஜித் நடித்த வேதாளம் படத்தையும் நான் ரீமேக் பண்ணுறேன் அப்படின்ட்டு போலா சங்கர்னு ஒரு படத்தை எடுத்தாங்க 2022. அது பார்த்தீங்கன்னா சரியான டிசாஸ்டர்.